அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலன் யூடியூப் பக்கம். நாம் கேட்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 23, முக்கோண காதல். அனைவரும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. ஓகே, நாம கதைக்குள்ள போகலாம். தென்கொங்கு நாட்டின் சில நள்ளிரவுகள் நிசப்தத்தை விடவும் பயங்கரமான ஒரு ரகசியத்தை சுமந்து நின்றன. காரணம் உத்தமனின் வருகை. திங்கள் ஒரு முறை மறக்காமல் வந்து தன் காதலின் ஆழத்தை அதிகப்படுத்திக் கொண்டான் உத்தமன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேடத்திலும் ஒவ்வொரு வழியிலும் தென்கொங்கின் வீரர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் உத்தமன். என்றைக்கு வருகிறான் என்ற தகவலை சங்கேதக்குறியில் காதலர்கள் மட்டுமே அறிந்த நிலையில் வீரகேரளனுக்கும் அவன் ஒற்றர்களுக்கும் கண்டறிய வாய்ப்பில்லாமல் போனது. உத்தமன் வருவதும் செண்பகா உருகுவதும் திங்களொரு முறை நிகழும் என்றாலும் அவன் வந்து செல்லும் சாகச வருகை வீரகேரளனின் தங்கை வான்மதிக்கும் அவன் மேல் ஒரு ஈர்ப்பை உருவாக்கியிருந்தது. ஒழிந்து வாழும் ஸ்ரீவல்லபன் வந்தால் அவனிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு மணநாளை முடிவு செய்யலாம் என்று வீரகேரளன் காத்திருந்த அந்த காத்திருப்பு காலம் உத்தமன் செண்பகாவின் காதல் காலமாக உபயோகித்துக் கொள்ளப்பட்டது. வீரகேரளன் செண்பகாவின் மேல் அளவு கடந்த ஆசையை வளர்த்திருந்தான். ஆனால் சிங்கள மன்னன் சேனன் தன் தங்கை செண்பகமித்ராவை வீரகேரளனுக்கு கொடுப்பதை விட மறைந்து வாழும் பாண்டிய முடி இழவலான ஸ்ரீவல்லபனுக்கு கொடுப்பதையே விரும்பினான். காரணம், வீரகேரளன் ஏற்கனவே மணமாகி ஒரு ஆண்மகனை பெற்றிருந்தது தான். சேனனின் அனுமதி கிடைக்காததும் சிங்கள பாண்டிய திருமணம் தள்ளிப்போக காரணமாக அமைந்தது. நாட்கள் விலக விலக உத்தமன் செண்பகாவின் நெருக்கம் அதிகமானது. நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள வீரகேரளனின் கோட்டை நந்தவனம் மட்டும் பந்தங்களின் வெளிச்சத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மின்னிக் கொண்டிருந்தது. செண்பகமித்ரா தென் பட்டு அங்கியை இறுக்க பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு சரிகின் அசைவிற்கும் தன் இதயம் துடிப்பதை உணர்ந்தாள். காரணம், இன்றுதான் உத்தமன் வரும் நாள். அவளுக்கு சற்று தள்ளி எதற்கும் அஞ்சாத வான்மதி அவள் அறியாதவாறு நின்றிருந்தாள். இப்போதெல்லாம் தன் தோழி மீது இருக்கும் நட்பை விட உத்தமனிடம் நெருங்கி பழகுவதால் அவள் மீது ஏற்பட்ட வெறுப்பு அதிகமாகியது. வீரகேரளனின் தங்கை வான்மதிக்கு உத்தமசீலன் மேல் ஒரு தீராத தாகம் கொண்ட ஒரு தலை காதலாக உருவாகி கொண்டிருந்தது. பகையை மறந்து பாதுகாப்பு கோடுகளை தாண்டி உத்தமன் ஒவ்வொரு முறையும் காட்டும் அந்த சாகசம் அவளை அவன் பால் ஈர்த்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். திடீரென காற்றில் ஒரு மாறுதல் தெரிந்தது. ஒரு சிறுத்தையின் பாய்ச்சலுடன் மதில் சுவரின் மேலிருந்து ஒரு கரிய நிழல் கீழே குதித்தது. கையில் இருந்த வாளின் உரை தரையில் மோதிய சத்தம் கேட்டதும் செண்பகமித்ரா பதற்றத்துடன் ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டாள். உத்தமா, ஏன் இந்த வீணான சாகசம்? இத்தனை கடினப்பட்டு நீ என்னை சந்திக்க வர வேண்டுமா? ஏற்கனவே என் மீதும் வான்மதி மீதும் வீரகேரளருக்கு சந்தேகம் வந்து மெய்க்காவலர்களை அதிகம் செய்திருக்கிறார். கோட்டை எங்கும் உன்னை கண்டதும் கொல்ல வீரர்கள் அலைகிறார்கள். என் அண்ணன் சேனனுக்கும் உன்னை பற்றிய தகவலை சொல்லிவிட்டான். நீயும் பெண் கேட்டு என் அண்ணனுக்கு தூது அனுப்பு என்றால் வடக்கே அண்ணன்மார்கள் எல்லாம் போருக்காக காத்திருக்கும் போது திருமண கோரிக்கை வைக்கலாமா என்று தட்டி கழிக்கிறாய். ஒவ்வொரு திங்கள் நீ வந்து செல்லும் போது உயிரே போய்விடுகிறது உத்தமா, படபடவென பேசினாள் செண்பகமித்ரா. என்னை கொள்ள எவனும் பிறக்கவில்லை செண்பகா. ராஷ்டிரகூட போர் முடியட்டும், உன்னை பெண் கேட்டு முறையாக அழைத்துச் செல்கிறேன். உன் அண்ணனோ வான்மதியின் அண்ணனோ எவன் மறுத்தாலும் உன்னை என் புரவியில் தூக்கிச் சென்று மாங்கல்யம் சூடுகிறேன் என்றான் செண்பகாவை அணைத்தபடி. பயமாக இருக்கிறது உத்தமா. பயப்படாதே செண்பகா, இந்த புலிக்கு உங்கள் கோட்டை சுவர்கள் வெறும் வேலிதான். பாண்டிய குலத்தனங்களான இந்திர ஆரத்தையும் சுந்தர முடியையும் தேடி அலைகிறேன். நீதான் உதவ மாட்டேன் என்கிறாய். உன் தோழியிடம் கேட்க சொன்னேன், கேட்டாயா? அட, நீ வேறு உத்தமா. உண்மையாகவே அந்த அளவுக்கான ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. அத்தோடு அவர்கள் குலத்தனங்களை மீட்ட பின் நீயே உன் தந்தையிடம் பேசி பாண்டிய நாட்டை சுய ஆட்சி உரிமையோடு பாண்டியர்களை ஆளும் உரிமையை வாங்கி தருவதாக என்னிடம் சொன்னாயல்லவா? அதை வான்மதியிடம் சொல்லி பின்பும் அவள் தெரியாது என்றுதான் சொல்கிறாள். அவள் அப்பாவி, உண்மையாகவே அவளுக்கு தெரியாதுதான் போல என்று கைவிரித்தாள் செண்பகா. காதலிக்கும் போது கூட கடமையை சரியாக செய்கிறானே இந்த உத்தமன் என்று சிரித்து கொண்டாள். மறைவாக நின்று பார்த்து கொண்டாள் வான்மதி. பாண்டிய அரச பொருட்களை கொடுத்தால் உன் காதல் கிடைக்கும் என்றால் நானே அதை உன்னிடம் கொடுத்து உன் காதலை பெற்றிருப்பேனே உத்தமா. அவை எங்கிருக்கிறது என்று தெரியாத பாவியாகிவிட்டேனே என்று வருந்தினாள். அவளின் மனநிலைக்கும் அவன் உத்தமன் மேல் கொண்ட காதலுக்கும் பாண்டிய அரச பொருட்கள் இருக்கும் இடம் மட்டும் தெரிந்திருந்தால் அவளே அதை எடுத்து கொடுத்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. பெருமூச்சு விட்டபடி காதுகளை கூர்மையாக்கி அவர்களை மேலும் கவனிக்கலானாள் வான்மதி. சும்மாதான் கேட்டேன் செண்பகா. உன் அத்தை மகன் வல்லபன் வந்தாலோ வீரகேரளனை சந்தித்தாலோ மறக்காமல் தெரியப்படுத்து என்று சொல்ல அவள் சரி என்று தலையை ஆட்டினாள்.
ஏன் என்னை ஒரு திங்கள் பார்க்காமல் இருந்தால்தான் என்னவாம்? செண்பகா செல்ல கோபத்துடன் கேட்டாள். பார்க்காமலா? முயற்சித்துதான் பார்த்தேன். ஆனால் உன் நினைவுகள் என்னை அமைதியாக இருக்க விடுவதில்லையே என்றான் உத்தமன் அவளை அணைத்தபடி. மறைவால் நின்றிருந்த வான்மதி இவற்றை கண்டு பொறாமைப்பட்டாள். அவர்கள் இருவரும் அன்போடு அணைத்து கொண்டு பேசிக் கொள்வதைக் கண்டு மனதிற்குள் ஒரு வலி உணர்ந்தாள். அவளுக்கு உத்தமன் மேல் கோபமாக வந்தது. ஆனாலும் அவள் நகர்ந்து செல்லாமல் நின்று கொண்டே இருந்தாள். உத்தமனை தன் கண்களால் பருகிக் கொண்டிருந்தாள். அவனது தோள்களின் உறுதி, முகத்தில் வழியும் அந்த புன்னகை, இத்தனை இக்கட்டான நிலையிலும் அவன் காட்டும் அந்த நிதானம், இத்தனை முறை செண்பகாவுடன் தனிமையில் சந்தித்தும் ஒரு முறை கூட அத்துமீறாத அந்த மாண்பு, இவை யாவும் அவளை அடிமையாக்கியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மறைவில் யாரோ நிற்பதை உணர்ந்த உத்தமன், வான்மதி, ஏன் நின்றுவிட்டாய்? அருகில் வா என்று அழைத்தான். இருட்டில் கூட என் அவனுக்கு கண்கள் தெரிந்துவிடுமே என்று வெட்க புன்னகையுடன் அவன் முன்னே வந்து நின்றாள் வான்மதி. ஆஹா, தமிழ் பெண்களின் அழகே அழகு என்று செண்பகாவை வெறுப்பேற்ற உத்தமன் வான்மதியின் அழகை புகழ அவள் வானத்தில் மிதந்தாள். போதும் போதும், என்னை வைத்துக்கொண்டு என் தோழியை ரசிக்கிறாயா என்று தலையில் குட்டினாள் செண்பகா. என்ன பெரிய தோழி, இருவரும் சந்தித்தே சில திங்கள்கள்தான் ஆகின்றன. ஏதோ சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்தது போல தோழி என்கிறாய், சிரித்தான் உத்தமன். நீயும் நானும் கூடதான் சந்தித்து சில திங்கள்களேதான் ஆகின்றன. காதலில் விழவில்லையா என்ன? காதல் வேறு நட்பு வேறு செண்பகா, கண்ணடித்தான் உத்தமன். இரண்டுக்கும் அன்புதான் அடிப்படை இளவரசே என்றாள் செண்பகா சட்டென்று. ஐயோ தாயே, உன்னோடு பேசி ஜெயிக்க முடியுமா? ஆளை விடு என்று பின்வாங்கினான் உத்தமன். இளவரசே, பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை. என் அண்ணன் வீரகேரளன் எல்லை காவலுக்கு போய் திரும்பும் நேரம் இது. எப்போது வேண்டுமானாலும் திரும்பலாம் என வான்மதி அவர்கள் தற்காலிகமாக பிரிப்பதற்காக எச்சரித்தாள். உத்தமன் அவளை திரும்பி பார்த்து, உன் உதவிக்கும் அக்கறைக்கும் நாங்களும் எங்கள் காதலும் என்றும் கடமைப்பட்டிருப்போம் வான்மதி என்று சொன்னபோது அவளுக்குள் அந்த வார்த்தைகள் ஒரு 1000 முட்களாக குத்தின. ஆனாலும் அவனது நன்றியறிதல் அவளுக்கு ஒருவித பெருமையை தந்தது. அந்த நிமிடம் ஒரு பேராபத்து உண்மையாகவே அவர்களை சூழ்ந்தது. நந்தவனத்தின் நுழைவாயிலில் திடீரென பல தீப்பந்தங்கள் தோன்றின. கனத்த காலடி சத்தங்களுடன் வாள்கள் உரையிலிருந்து உருவப்படும் சத்தம் கேட்டது. யாரெங்கே? வான்மதி, செண்பகா, யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நள்ளிரவில் என்று இடிமுழக்கம் போன்ற குரல் கேட்டதும் மூவரும் அதிர்ந்தனர். அது வீரகேரளனின் அண்ணன் சுந்தரகேரளன். அவன் கையில் உருவிய வாளுடன் கண்கள் சிவக்க அங்கே வந்து நின்றான். 100கணக்கான வீரர்கள் அவனை சூழ்ந்திருந்தனர். சுந்தரகேரளன் உத்தமசீலனை பார்த்ததும் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றான். யார் நீ? இளவரசிகளோடு தனித்து பேசினால் என்ன தண்டனை தெரியுமா என்று குரலை உயர்த்த, மன்னிக்க வேண்டும் கேரளரே, நானும் இளவரசன்தான். சோநாட்டின் மாமன்னர் பராந்தக சக்கரவர்த்தியின் இளைய மகன். ஓ, சோழ பள்ளியா? பள்ளி அல்ல கேரளரே, சோழ புலி. வாளின் கைப்பிடியை இறுக்கி பிடித்தபடி சொன்னான் உத்தமன். புலியோ பள்ளியோ, என் தம்பி வீரகேரளன் மணக்க வேண்டிய பெண்ணுடன் இந்த நேரத்தில் நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பாண்டிய குலத்தின் மானத்தை நந்தவனத்தில் வைத்து ஏலம் போடுகிறாயா? பராந்தகனின் மகன் என்பதால் உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே என கத்தினான். உத்தமசீலன் சற்றும் பதறாமல் செண்பகமித்ராவை தன் பின்னால் இழுத்து நிற்க வைத்துவிட்டு தனது உரையிலிருந்து வாளை உருவினான். அந்த வாளின் ஒளியே சுந்தரகேரளனின் ஒரு கணம் யோசிக்க வைத்தது. சுந்தரகேரளா, ஒரு வீரனைப் போல பேசு. உனது தங்கைக்கும் உங்கள் நாட்டின் விருந்தினராக வந்துள்ள என் காதலிக்கும் முன்னே உன் ரத்தத்தை சிந்த வைக்க எனக்கு விருப்பமில்லை. ஆனால் என் காதலை தடுக்க நினைத்தால் இந்த உத்தமனின் வாள் உன் தலைக்கு முத்தம் கொடுக்கும் என்றான் கம்பீரமாக. சுந்தரகேரளன் ஆவேசமாக முன்னே வந்து தாக்கினான். இரு வாள்களும் மோதிக்கொண்ட போது ஏற்பட்ட அந்த இரும்பு சத்தம் அந்த நந்தவனத்தையே அதிர வைத்தது. உத்தமன் தன் உடலை வில்லாக வளைத்து சுந்தரகேரளனின் ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்தான். அவனது போர் முறை மிகவும் விசித்திரமாகவும் வேகமாகவும் இருந்தது. சுந்தரகேரளன் ஒரு போர் வீரனாக இருந்தாலும் உத்தமனின் அந்த 18 வயது வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. வான்மதி ஒரு பக்கம் அலறினாள். அண்ணா, நிறுத்துங்கள், அவர் நமக்கு பகைவர் அல்ல, நண்பர்தான் என்று கத்தினாள். ஆனால் சுந்தரகேரளன், நண்பனா? பகைவனுடன் என்ன நட்பு? இது துரோகம் என்று கத்திக்கொண்டே உத்தமனின் நெஞ்சை குறிவைத்து வாளை ஓங்கினான். உத்தமன் லாவகமாக பின்வாங்கி ஒரு மரத்தூணின் பின்னால் மறைந்து சட்டென திரும்பி சுந்தரகேரளனின் கையில் ஒரு வெட்டை இட்டான். வாள் கீழே விழ சுந்தரகேரளன் வலியால் துடித்தான். அதற்குள் கோட்டை வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். பிடியுங்கள் அவனை, உயிரோடு பிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் தலையை கொய்து கொண்டு வாருங்கள் என சுந்தரகேரளன் உத்தரவிட்டான். நிலைமை கைமீறி போவதைக் கண்ட உத்தமன் செண்பகமித்ராவின் கையை பெற்றினான். இப்போதைக்கு நான் செல்ல வேண்டும் செண்பகா, ஆனால் சத்தியம் செய்கிறேன்,
பாண்டியரின் குல தனங்களோடு வந்து உன் கையை பிடிப்பேன். அப்போது உன் அண்ணனும் தடுக்க மாட்டான், இந்த உலகமும் தடுக்காது என்று கூறிவிட்டு அருகே நின்றிருந்த வான்மதியை ஒருமுறை தீர்க்கமாக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு நன்றி கலந்த விடைபெறுதல் இருந்தது. வான்மதி சட்டென முன்வந்து வீரர்களை தடுத்து நிறுத்தி வீரர்களை திசை திருப்பினாள். அந்த சிறு இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட உத்தமசீலன் மின்னல் வேகத்தில் மதில் சுவரில் ஏறி குதித்து இருளுக்குள் மறைந்தான். வீரர்கள் பின்னால் துரத்தினாலும் அந்த அடர்ந்த காடுகளுக்குள் உத்தமனை தேடுவது வைக்கோல் போரில் ஊசியை தேடுவது போன்றது. சுந்தரகேரளன் ஆத்திரத்தில் தரையில் வாளை ஓங்கி குத்தினான். துரோகி, இன்று தப்பிவிட்டான், என்றும் தப்புவான் என்று நினைக்காதீர்கள் என்றான் வான்மதியையும் செண்பகாவையும் நோக்கி வஞ்சனத்தோடு. வான்மதி, நீ என் தங்கை என்பதை விட ராஜசிம்ம பாண்டியனின் மகள். போயும் போயும் ஒரு சோழனுக்கு அடிமையாகி அவனை தப்பிக்க வைக்கிறாயே, வெட்கமாக இல்லையா என்றான் கத்தியபடி. செண்பகா பக்கம் திரும்பிய சுந்தரகேரளன், உன் காதல் கதை இன்றோடு முடிந்தது என்று நினைத்துக்கொள். போலவே உன் காதலனின் உயிரும். என் தம்பி வீரகேரளன் வந்ததும் உங்கள் முடிவை தீர்மானிப்பான், தயாராகு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கோபத்துடன் சென்றான். செண்பகமித்ரா கண்ணீருடன் மதில் சுவரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் வான்மதியோ உத்தமன் குதித்து சென்ற அந்த இருள் படர்ந்த திசையை பார்த்தபடி, மீண்டும் வருவான். யாருக்காக வருவான்? இந்த வேற்றுமொழிக்காரிக்காக வருவான். எனக்காக வராதவன் மேல் நான் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் என்று யோசித்து பார்த்தாள். யாருக்காக வராதாலும் வருவான் அல்லவா? வருவான், வரவேண்டும். அப்போது தைரியமாக நம் காதலை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். பகைக்கும் நட்புக்கும் காதலுக்கும் இடையிலான அந்த முக்கோண போராட்டம் இனிதான் அதன் உச்சத்தை எட்டப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. உத்தமசீலன் மதில் ஏறி குதித்து சென்ற அந்த இருள் படர்ந்த திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வான்மதி. அவளது இதயம் ஒரு ஊசாலட்டத்தின் உச்சத்தில் இருந்தது. ஒரு புறம் தன் ரத்தமும் சதையுமான அண்ணன் சுந்தரகேரளனின் ஆக்கிரோசம், மறுபுறம் தன் உயிராக கருதும் உத்தமனின் உயிருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து. வான்மதியின் மனதுக்குள் உத்தமன் ஒரு பிம்பமாக அல்ல, ஒரு தீராத தாகமாகவே நிறைந்திருந்தான். செண்பகமித்ராவை கையில் பிடித்து அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வான்மதியின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. ஆனால் அந்த பகையிலும் அவன் காட்டிய வீரம் அவளை திகைக்க வைத்தது. பாண்டிய நாட்டின் குலதனங்களான அந்த இந்திர ஆரமும் சுந்தர முடியும் உத்தமனின் கைகளுக்குச் சென்றால் அது தன் நாட்டிற்கு இழைக்கும் துரோகமாகுமா அல்லது தன் காதலனுக்கு செய்யும் உதவியாகுமா என்கிற தர்ம சங்கடம் அவளை உலுக்கியது. தன் தம்பி ஸ்ரீவல்லபனுக்கும் உத்தமனுக்கும் இடையே போர் மூண்டால் தான் யார் பக்கம் நிற்க வேண்டும்? அவள் மனம் பதிலில்லாத அந்த கேள்வியை மீண்டும் கேட்டது. ஒரு சோழ இளவரசனை நேசிப்பது என்பது மெருப்பை கட்டிப்பிடிப்பதற்கு சமம் என்று அவளுக்கு தெரியும். இருந்த போதிலும் அவன் செண்பகாவை தொட்டு பேசிய போது எழுந்த பொறாமை எழுகிறதே, இதுதான் என் காதலா என்று யோசித்து பார்த்தாள். முதலில் செண்பகாவுக்கும் அவனுக்குமான காதலை பிரிக்க வேண்டும். அப்போதுதான் நம் காதல் கைகூடும் என்று திட்டம் வகுத்தாள். அவன் கடைசியாக தன்னை பார்த்து சென்ற அந்த பார்வையில் இருந்த நன்றி அவளுக்கு பெரும் சுமையாக தெரிந்தது. நன்றி வேண்டாம் உத்தமா, உன் காதலில் ஒரு சிறு துளியையாவது எனக்கு கொடு என்று அவள் மனம் பிதற்றியது. ஆனால் செண்பகாவின் கண்ணீர் அவளை தடுத்தது. தோழியின் காதலுக்காக தன் காதலை தியாகம் செய்வதா, அல்லது தன் அண்ணனிடம் உத்தமனை காட்டிக் கொடுத்து அவனை இங்கேயே சிறை வைத்து தன் கண்முன்னே வைத்துக் கொள்வதா? வான்மதியின் ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டமாக மாறியது. இன்னும் சற்று நேரத்தில் வீரகேரளன் வருவான். உத்தமனின் உயிருக்கு வலை வீசப்படும். அந்த வலையை அறுப்பதா அல்லது அதில் உத்தமன் சிக்குவதைக் கண்டு கலங்குவதா என்று தெரியாமல் அந்த நள்ளிரவில் தனிமையில் நின்றாள் வான்மதி. தொடரும்.